வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க 3 ஏக்கர் தண்ணீர் வசதியுடன் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த தோட்டம் எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோக்கள் பிடிக்குதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 3 ஏக்கர். பாருங்கள், இது பஞ்சாயத்து தார் சாலை. தார் சாலையிலேருந்து சுமார் ஒரு 200 அடி தொலைவு, 16 அடியாக்குள்ள பாதை வசதியோடு அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் எல்லாமே சிறப்பாக எல்லாமே பாக்குத்தோப்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு போன்ற தோப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் தான் வச்சுருக்காரு. ஆல்ரெடி கொஞ்சம் சவுக்கு போட்டு வச்சுருக்காருங்க. மொத்தம் 3 ஏக்கருங்க. மண் வகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் செம்மண் சாயல் கலந்த மாதிரி இருக்கும். மண் நல்லா இருக்குங்க. இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக 80 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் விலை சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோ ப்ரைஸில் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சேலம் டு அயோத்தியாப்பட்டினம், அடுத்த வளசியூருக்கு அடுத்த கொப்பனூருக்கு அடுத்து அடிமலைப்புதூர், இந்த மாதிரி அரூர் செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க. அடிமலைப்புதூருக்கும் பக்கமாக அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவு வருங்க. அது மாதிரி தனி கிணறு, இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. ஒரு காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 தென்னை மரங்கள் இருக்குது. மற்றபடி இது முழுவதுமாக பார்த்திங்கனாக்கா சவுக்கு போட்டிருக்காங்க. கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் சவுக்கு அங்கங்கே இல்லாமல் இருக்குது. மீதி இடத்தெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது வந்து அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது கொஞ்சம் சைடெலாம் எடுத்து கொஞ்சம் நம்ம நீட்டாக 2 சைடும் நல்லா இருக்குது. ஒரு 2 சைடு மட்டும் எடுத்து கருங்கற்களை கட்டி விட்டோம்னாக்கா தண்ணீர் போதுமான அளவுக்கு இந்த ஏரியா ஓரளவுக்கு தண்ணீர் இருக்குங்க. இது தண்ணீர் எடுக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பாசி படிஞ்சு பச்சை கலர் மாதிரி தெரியுது. சேலம் டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவு வருங்க. பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நீட்டாக வாங்கிட்டு நீங்கள் இந்த சவுக்கெலாம் மேற்கொண்டு தேவைன்னா வச்சுக்கலாம். இல்லைனாக்கா ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நீட்டாக ஒரு தென்னந்தோப்போ பாக்குத்தோப்போ போன்ற தோப்பு வேணால் எதுனாலும் அமைச்சிக்கலாங்க. இல்லை இந்த மாதிரி ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் எதனா அமைக்கணுனாலும் அமைச்சிக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. கோழிப்பண்ணை கூட அமைச்சிக்கலாங்க. ஏன்னா கிளம்பில் நல்ல லென்த்தாக இருக்குது. தார் சாலையிலேருந்து ஒரு 200 அடிங்க. அந்த 200 அடியும் பார்த்திங்கன்னா 16 அடி அகல பாதை இந்த லேண்டோடு முடிஞ்சிருதுங்க. அதனால் பாதை வசதி நீட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏக்கர் விலை 50 lakhs சொல்லியிருக்காங்க. 50 லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க. சிறிதளவு குறைய ஒரு வாய்ப்பு இருக்கலாங்க உங்கள் செட்டில்மெண்ட்டை பொறுத்து. அதனால் இடம் பாருங்கள். இது மாதிரி தோப்பு வச்சிட்டிங்கனால நல்லா காப்புலாம் தென்னை மரங்கள்லாம் சூப்பராகவே இருக்கும் காப்பு. அதனால் இது குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாங்கி அழகாக பயன்படுத்திக்குவாங்க. இதெல்லாம் வாங்கி நீங்கள் பராமரிப்பு செய்திங்கனாவே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரா மேலே 20-30 லட்ச ரூபா சேர்ந்து போகும். அது மாதிரி நல்ல இடம் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.